வேதாகமத்தை தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 2வது அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 19 வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம் எல்லாரும் சேர்ந்து. பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடே கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மீஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். ஹல்லேலூயா. உன் விண்ணப்பத்தின்படியே அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் தனியாக ஜெபம் பண்ணாலும் உங்களுக்கு பதில் இருக்குது, குடும்பமாக ஜெபம் பண்ணாலும் பதில் இருக்குது, ஒரு குழுவாக ஜெபம் பண்ணாலும் பதில் இருக்குது, ஒரு திருச்சபையாக ஜெபம் பண்ணாலும் பதில் இருக்குது. ஆமென். இங்கே தானியேலும் அவனுடைய மற்ற 3 நண்பர்களும் இணைந்து ஒரு காரியத்திற்காக ஜெபித்தார்களாம். கர்த்தர் ராத்திரியிலே அந்த ஜெபத்திற்கு பதிலை வெளிப்படுத்தினார். மறைபொருளை என்ன செஞ்சார்? வெளிப்படுத்தினார். அந்த பதில் கிடைத்ததற்காக தானியேல் கர்த்தரை என்ன செஞ்சானா? ஸ்தோத்தரித்தான். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். எப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் இவங்க ஜெபம் பண்ணாங்கன்னா, ஒரு நாள் ராத்திரி தூங்கும்போது ராஜாவுக்கு கனவு வந்துட்டு, அது கொஞ்சம் அதிர்ச்சிகரமான கனவு. அதனுடைய எண்டில் டக்குன்னு முழிச்சிட்டார். அவர் முழிச்ச உடனே அவருக்கு கனவு மறந்துட்டு, ஆனால் அதிர்ச்சி போகலை. உடனே காலையில் அமைச்சரவையை கூட்டினார், எல்லாட்டையும் சொன்னார், எனக்கு ஒரு கனவு நேற்று ராத்திரி, நீங்கள் எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், எனக்கு கனவு மறந்து போச்சு, கனவையும் சொல்லணும், கனவுக்கு அர்த்தத்தையும் சொல்லணும். மந்திரவாதிகள், ஜோசியக்காரங்க, ஞானிகள், குறி சொல்கிறவங்க, இப்படி இந்த மாதிரி மாய வல்லமையை கையில் வச்சுட்டு வேலை செய்வாங்க பார்த்தீங்களா? இவங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் போஸ்டிங்கு, கவர்மெண்ட் சம்பளம், அவ்வளோ பேரையும் வர சொல்லிட்டான். இப்போ ராஜா ஒரு மாதிரி கலக்கத்தோடு உட்காந்துருக்கிறான். இவங்க எல்லாரும் ராஜா இவ்வளோ அவசரமாக வர வச்சிருக்கிறாரு, என்ன சொல்ல போகிறாரோ தெரிலையே, எதுக்கு கூப்பிட்டுருக்கிறாரோ ஒன்றும் புரியலையேன்னு உட்காந்துருந்தா ராஜா எழுந்து சொல்கிறாரு, எப்பா நல்லா கேட்டுக்கோங்க, நேற்று ராத்திரி எனக்கு வந்த கனவை நான் என்ன செஞ்சிட்டேன்? மறந்துட்டேன். நீங்கள் தான் இப்போ அதுக்கு பொறுப்பு. எனக்கு கனவையும் சொல்லணும், கனவுக்கு அர்த்தத்தையும் சொல்லணும். இவங்களுக்கெல்லாம் பேர் அதிர்ச்சி. ராஜாவை வணங்கி சொல்கிறாங்க, ராஜாவே சொல்கிறதெல்லாம் ஓகே தான், ஆனால் கனவை சொல்லுங்க, கனவுக்கு அர்த்தத்தை நாங்கள் சொல்கிறோம். அவன் சொல்கிறான், உங்களுக்கெல்லாம் நான் கவர்மெண்ட் வேலை கொடுத்து குவார்ட்டர்ஸ்லாம் கொடுத்து நல்ல சம்பளம் கொடுத்துட்ருக்கேன், ஒழுங்காக இப்போ எனக்கு என்ன செய்யணும்? நீங்கள் கனவையும் சொல்லி பதிலையும் சொல்லணும், நேரத்தெல்லாம் என்ன செய்யக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது, சீக்கிரமாக எனக்கு பதில் சொல்லுங்கள். இப்போ அவங்க சொல்கிறாங்க, வாய்ப்பே கிடையாது, மனிதர்களோடு வாசம் பண்ணுகிற ஒரு ஆவியால் இதெல்லாம் என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாதியா. ராஜா எத்தனை தடவை எங்கள்கிட்ட கேட்டாலும் ராஜாவுக்கு சொல்கிற பதில் இதுதான், கனவை சொன்னால் கனவுக்கு அர்த்தத்தை சொல்கிறோம், நீங்கள் கனவை சொல்லலைன்னா உங்கள் கனவையும் சொல்லி உங்கள் கனவுக்கு அர்த்தத்தையும் சொல்கிறதுக்கு இந்த பூமியிலேயே யாராலும் முடியாது, எந்த தேவர்களாலும் முடியாதுன்ட்டான். ராஜாவுக்கு டென்ஷன் ஆயிட்டு, பயங்கர கோபம். அவன் சொல்லிட்டான், நீங்கள் அப்படியே காலந்தாழ்த்தி என்னை ஏமாற்றி சமாளிக்க பார்க்கிங்க. அவன் டக்குன்னு கோபத்தில் ஒரு கட்டளை போடுறான், ஒரு ஞானியை விட்டுறாத, எல்லாத்திலையும் கொன்றுண்டான். எப்படி இருக்கும் பாருங்க. இப்போ பாருங்க, எல்லாரும் பிடிக்கப்படுகிறார்கள். அப்போ ஞானிகள் கொலை செய்யப்பட வேண்டும்னு சொன்ன உடனே யாரை முதல்ல தேடுறாங்க? தானியேலை தேடுறாங்க. ஏன்னா இவன் தான் இருக்கிறதுலே டாப்பர். அல்லேலூயா. ஏன்னா மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற கிருபை அவனுக்கு இருக்கு, ஞானமாக பதில் சொல்லுகிற அந்த கிருபை அவன் மேலே இருக்கு. அதனால் வேகமாக அவனை பிடிக்கிறாங்க. அவனுக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலை.
அவன் கேட்குறான், எக்ஸ்கியூஸ் மீ, இவ்வளோ வேகமாக எங்களை பிடிச்சிட்டு போகணுன்ட்டு தீவிரப்படுறீங்களா, என்ன விஷயம் உனக்கு தெரியாதா? ராஜா உங்களெல்லாம் கொல்ல போகிறாராம். எதுக்குன்னு தெரியுமா? அவருக்கு ஒரு கனவா, அந்த கனவை அவர் என்ன செஞ்சிட்டாராம், மறந்துட்டாராம். இப்போ அவருக்கு தேவை கனவையும் சொல்லணுமா, அர்த்தத்தையும் சொல்லணுமா. அப்போ இவன் சொல்கிறான் பாருங்க, ராஜாட்ட கொஞ்சம் தவணை கேட்கணுமே. அல்லேலூயா. இந்த மறை பொருள்களை கண்டிப்பாக கர்த்தர் என்ன செய்வார், வெளிப்படுத்துவார். அப்படி ஒன்று இவர் தவணை கேட்டு தன்னுடைய நண்பர்கள் 3 பேருக்கு இந்த காரியத்தை சொல்கிறான். இப்போ இவர்கள் எல்லாரும் இணைந்து என்ன செய்கிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க. ராத்திரி மறை பொருள் வெளிப்பட்டது. ராஜாவுக்கு முன்பாக போய் ராஜாவை வாழ்த்தி ராஜாவினுடைய கனவையும் கரெக்டாக சொல்லி அந்த கனவிற்கான அர்த்தத்தையும் நேர்த்தியாக சொல்கிறான். ராஜா முகங்குப்புற விழுந்துட்டான். தானியேலுக்கு தூபம் காட்டுறான், தானியேலுக்கு வெகுமானங்களை கொடுக்குறான், தானியேலை தேசத்தில் உயர்த்தி வைக்கிறான். தானியேலுடைய வேண்டுகோளின்படி அவனுடைய 3 நண்பர்களுக்கும் நல்ல உயர்ந்த உத்தியோகம் கிடைக்கிறது. இதுதான் இந்த சம்பவத்திற்கு பிறகு நடந்தது, இந்த ஜெபத்திற்கு பிறகு நடந்தது. நீங்கள் விண்ணப்பம் பண்ணினால் என்ன நடக்கும் தெரியுமா? அதுதான் என்னுடைய பிரசங்கம் இன்னைக்கு. நீங்க ஜெபம் பண்ணினா என்ன நடக்கும் தெரியுமா? தேவ பிள்ளைகளே, ஜெபத்தை ஒரு நாள் நீங்க அற்பமா நினைக்காதீங்க. ஜெபம் பண்றத ஒரு நாள் கஷ்டமா நினைக்காதீங்க. நான் ஏன் ஜெபம் பண்ணணும் கேள்வி கேட்காதீங்க. நீங்க மட்டும் உண்மையா ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளையா இருப்பீர்களானால் என்னெல்லாம் ஆண்டவர் செய்வாருங்கிறத இந்த சம்பவத்தை மையமாய் வைத்து 3 விஷயத்தை நான் உங்கள்ட்ட சொல்ல போறேன். நம்பர் 1, நடக்காததெல்லாம் நடக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எங்கேயுமே நடக்காதியா, யாராலும் சொல்ல முடியாதியா, இந்த பூமியில் அதற்கு வாய்ப்பே கிடையாதியா, எந்த தேவர்களால் இது முடியாதியா. இதுதான் ராஜாவுக்கு சொல்லப்பட்ட பதில். ஆனால் ஜீவனுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார், அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினால் அவருக்கு மறைவானவைகள் ஒன்றுமில்லை. ஏன்னா மறைவானவைகள் எல்லாம் கர்த்தருக்குரியது. அப்ப கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினால் அந்த மறை பொருட்களையும் அவரால் வெளிப்படுத்த முடியும். நடக்கவே நடக்காதுன்னாங்க, இதற்கு வாய்ப்பே இல்லை. நாங்கள் இப்படி ஒரு சம்பவத்தை நாங்கள் இதுவரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. நீங்கள் நினைக்கிறது தப்பு ராஜா, நீங்கள் கேட்கறது தப்பு ராஜா, இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னாங்க. ஆனால் நான் இன்னைக்கு சொல்கிறேன், இந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்ததின் மூலமாக நடக்காததையும் கர்த்தர் நடப்பிப்பார். நீங்கள் நல்லா ஜெபம் மட்டும் பண்ணுங்க. எங்கேயுமே நடக்கலை, ஓகே இருக்கலாம், யாருக்குமே நடந்ததில்லை, பரவாயில்ல, ஆனால் உங்களுக்கு நடக்கும். ஜெபம் பண்ணுற உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். செங்கடல் இதுவரைக்கும் பிளந்ததே இல்லை. ஆமென். இஸ்ரவேலர்கள் அதை கடப்பதற்கு முன்பும் சரி, அதை கடந்ததுக்கு அப்புறமும் சரி, இன்னைக்கு வரைக்கும் செங்கடல் என்ன செய்யல, பிளக்கல. செங்கடலுக்குள்ள ஒரு பெரிய 4 வேயா 8 வேயா எத்தனை வழி பாதை இருந்தது நமக்கு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு பக்கா ரூட், ஒரு காங்கிரீட் ரோடு இருந்துச்சு. ஏன்னா அங்கே சகதியில் அவங்க நடக்கலை, வெட்டாந்தரையில் நடக்கிற மாதிரி நடந்தாங்க. உண்மைதானே? அப்போ ஆண்டவர் அதை செஞ்சாரா செய்யலையா? கடலை பிளந்து வழியை கொடுத்த தெய்வம் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறாரா இல்லையா? அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணால் நடக்காததையும் கர்த்தர் நடத்தி காண்பிப்பார். எங்கேயும் நடக்காதது, எந்த ஊர்லையும் கேட்டதில்லை, எந்த நாட்டிலையும் கேட்டதில்லை, எந்த தேசத்திலையும் கேட்டது இருக்கலாங்க. நீங்கள் அறிமுகம் இல்லாத ஒரு மூலையில் உட்கார்ந்து யாருமே பார்க்காத இடத்துல இரவில் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்காக நடக்காததெல்லாம் கர்த்தர் நடப்பிப்பார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நடக்காததெல்லாம் நடக்கும். அல்லேலூயா. வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். இந்த சம்பவம் பாருங்க, ஆண்டவர் ஏன் எழுதி வச்சிருக்கிறாருன்னா இதை மாதிரி எங்கேயுமே யாருக்கும் என்ன செஞ்சதில்லை, நடந்ததில்லை. யோசேப்புக்கு முன்பாக பார்வோன் கூட கனவை சொன்னான், சொன்னதுக்கப்புறம் அர்த்தத்துக்கு அவன் அழகாக பதில் கொடுத்தான். ஆனால் இந்த நேபுகாத் நேச்சார் இவன் கனவை என்ன செய்யலை, சொல்லவே இல்லை. இவனுக்கு கனவையும் சொல்லி அந்த கனவுக்கு அர்த்தத்தையும் சொல்ல கர்த்தர் தானியேலுக்கு கிருபை கொடுத்தாருன்னா ஜெபத்தின் மேன்மை. விண்ணப்பம் பண்றது எவ்வளவு முக்கியம் பாருங்க. பதட்டப்படாதீங்க, பயப்படாதீங்க. காலம் முடிய போகுது, டைம் முடிய போகுது, ஐயோ ஆபத்து, என்ன நடக்குமோ எனக்கு தெரியல, இதற்கு பின்பு இதனுடைய முடிவு எப்படி இருக்குமோ, எதையும் நினைச்சு கலங்காதீங்க. டைம் இருக்கு, உங்களுக்கு ஜெபம் பண்றதுக்கு நேரம் இருக்கு.
ஆமென். அந்த குறிப்பிட்ட நியமிக்கப்பட்ட அந்த நேரத்திற்கு முன்பு முழங்கால் படியிட உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த இரவிலே அவர்கள் முட்டி போட்டு ஜெபம் பண்ணாங்க. அந்த நண்பர்கள் ஜெபித்தார்கள், தேவனை நோக்கி விண்ணப்பித்தார்கள். ஆண்டவர் நடக்காததை நடப்பித்து காட்டினார். அல்லேலூயா. எங்கேயுமே நடக்காது. பேதுருவை சிறைச்சாலையில் அடைச்சி வச்சிருக்காங்க. மறுநாள் விடிஞ்சா அவன் தலை எடுத்துருவான் ஏரோது. ஆனால் சபையார் பாருங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? தலையில் அடித்தா புலம்பிட்டு இருந்தாங்க, மாரில் அடித்தா புலம்பிட்டு இருந்தாங்க. இனிமேல் இந்த விசுவாசத்தில் நாங்கள் இருக்க மாட்டோம்னா சொன்னாங்க. இனிமேல் நீங்கள் எங்களை ஜெபத்துக்கு கூப்பிடாதீங்கன்னா சொன்னாங்க. இந்த சர்ச்சுக்கு வந்து என்ன பிரயோஜனம்னா சொன்னாங்க. இந்த ஆண்டவரை நம்பி என்ன நடந்ததுன்னா சொன்னாங்க. இல்லை, அவர்கள் ஊக்கமாய் ஜெபித்தார்கள். ஒருவரும் உள்ள போகக்கூடாதுன்னு சொல்லி 4 வகுப்பு காவல். யாரும் உள்ள என்ன செய்ய முடியாது, நுழையக்கூட. ஏன்னா இதற்கு முன்பு இதே சீஷர்களை மொத்தமாக அடைச்சி வச்சிருந்த போது தூதன் வந்து திறந்து விட்டுட்டு போயிட்டான். இவங்க விசாரணைக்கு மறுநாள் காலையில் கூட்டிட்டு வான சோல்ஜர்ஸ் அனுப்புனா அங்கே யாருமே இல்லை, கதவு பூட்டி இருக்கு, உள்ள ஆள் இல்லை. என்னப்பா என்ன நடந்ததுன்னா தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணியிருக்காங்க, தகவல் போயிருக்கு. அதனால இப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக பிளான் பண்ணி செய்கிறாங்க. உள்ள யாரும் நுழைய முடியாது. 1 வகுப்பு காவல் அல்ல, 4 வகுப்பு காவல். பேதுருவை யாரும் தூக்கிட்டு போயிட முடியாது, கூட்டிட்டு போக முடியாது. சங்கிலிகள் அவனோடு கட்டப்பட்டு சோல்ஜர்ஸோடு அது இணைக்கப்பட்டு இருக்கிறது. கதவு பலமாய் பூட்டப்பட்டு இருக்கிறது. ஒரு சின்ன அசைவுனால் யாருக்குனாலும் என்ன செஞ்சிடும், தெரிஞ்சிடும். ஆனால் இரவு நேரத்திலே சபையார் இணைந்து ஜெபித்த அந்த ஜெபம், தேவனை நோக்கி அவர்கள் செய்த அந்த விண்ணப்பம், வெளிச்சம் பிரகாசித்தது. நீ என்னப்பா இருட்டு கதவன் பூட்டி வச்சு 4 வகுப்பு காவல்ன்ற, நான் உள்ள நுழைஞ்ச உடனே வெளிச்சம் தான் வரும். ஆண்டவர் தூதன் அனுப்புனார், வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த சோல்ஜர்ஸ்லாம் விழுந்துட்டான் கீழே. டக்குன்னு பேதுருவை இடுப்பில் தட்டுறான், சங்கிலியெல்லாம் கலந்து விழுந்துட்டு, எந்தி பாதரட்சியை மாட்டு, பெல்ட்டை மாட்டு, கிளம்பியான் பின்னாடின்னா. சென்சார் டோர் திறக்கிற மாதிரி எல்லா கதவுகளும் திறக்குது. பட்டணத்தின் வாசல் கதவு வரைக்கும் திறந்துட்டு இனிமேல் பேதுருக்கு எந்த ஆபத்து இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் தூதன் போனான். விண்ணப்பம் பண்ணி பாருங்க, நடக்காததெல்லாம் நடக்கும். ஆமென். எப்படி வெளியே போகிறான் பார்ப்போம், இவன் எப்படி விடுவிக்கப்படுறான் பார்ப்போம். எங்களை மீறி என்ன செஞ்சிருவாங்க பார்த்துரும். பேதுரு தலையை நாங்கள் நாளைக்கு எடுத்தே ஆவோம் அப்படிங்கிற ஒரு கூட்டத்திற்கு மத்தியில் ஜெபம் பண்ணின இந்த தேவ பிள்ளைகளுக்காக எங்கேயும் நடக்காததை கர்த்தர் நடப்பித்தார். அல்லேலூயா. நடு இரவு ராத்திரி அடிபட்ட நிலையில் பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்து பாடி ஜெபம் பண்ணுறாங்க. பூமி அதிர்ச்சி உண்டானது, கதவுகள் அனைத்தும் திறந்தது, அத்தனை பேருடைய கட்டுகளும் கலண்டது. நடக்கவே நடக்காது. ஒவ்வொரு கதவையும் திறக்கிறதுக்கு ஒவ்வொரு சாவி இருக்கு. ஒவ்வொரு நபர்களை கட்டி வைத்திருக்கிற சங்கிலிகளை திறக்க ஒவ்வொரு சாவி இருக்கு. ஒவ்வொரு அறைகளுக்கும் இப்படி தனித்தனியாக இருக்கும்போது இதெல்லாம் ஒன்று ஒன்றா கலட்டுவதற்கு எவ்வளோ நேரம் ஆகும். ஆனால் ஒரு இரவு நேர ஜெபம் ஒரே ஒரு அற்புதத்தை, அல்லேலூயா, அது செய்தபோது எல்லா கதவுகளும் திறந்துச்சு. அந்த சிறைச்சாலையில் இருந்த எல்லாருடைய கட்டுகளும் கலன்றது. விண்ணப்பித்து பாருங்கள், நடக்காததெல்லாம் நடக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை விண்ணப்பம் பண்ண உதவி செய்வாராக. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. தேவ பிள்ளைகளை, இதுவரைக்கும் ஒன்றும் நடக்கலன்னு ஏன் கவலைப்படுறீங்க, ஏன் சோர்ந்து போகிறீங்க? இந்த மாதம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஜெபம் பண்ணி பாருங்கள், விண்ணப்பம் பண்ணி பாருங்கள், நடக்காததெல்லாம் நடக்கும். ஆமீன். 2வது, நீங்கள் விண்ணப்பம் பண்ணாங்க, இந்த ராஜா டென்ஷனில் சொல்லியிருக்கிறான், எல்லாரையும் கொன்று அப்படின்ட்டான். ஆமீன். அவன் என்ன சொல்கிறான் பாருங்களேன். இது நிமித்தம் ராஜா மகா கோபமும் உக்கிரமும் கொண்டு பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் என்ன செய்யணுமா, கொலை செய்யும்படி கட்டளையிட்டான். 12வது வசனத்தில் அப்படிதான் எழுதியிருக்கு. ஆனால் இதே ராஜா இப்போ என்ன சொல்கிறான்? 47வது வசனத்தில், ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைப்பொருளை வெளிப்படுத்தினபடியால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றான். அல்லேலூயா. நீங்கள் நல்ல ஜெபம் பண்ணுவீங்கன்னா என்ன தெரியுமா நடக்கும்? மாறாததெல்லாம் மாறிடும். முதல்ல சொன்ன நடக்காததெல்லாம்
நடக்கும். ராஜா கோபத்தை மாற்ற முடியுமா? ராஜா கோபமாக இருக்கும்போது அவன் முன்னாடி போய் நிற்காதன்னு பைபிள் சொல்லுது. அவனை டென்ஷன் ஆக்கி பார்க்காத, அது உனக்கு ஆபத்துன்னு பைபிள் சொல்லுது. ராஜா கோபத்தில் கண்ணை வச்சு பார்த்தாலும் என்ன செஞ்சிருவான்? செதறடி. இப்போ கண்ணை வச்சு பார்த்து இல்லை, வாயை திறந்தே கட்டளை போட்டாச்சு, எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டான். அல்லேலூயா. இனிமே இந்த ஆணையை யாரும் என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. ஆனால் கர்த்தர் ஜெபத்தின் மூலமாய் இந்த ஆணையை மாற்றினார். தவணை கிடைக்க கர்த்தர் உதவி செய்தார். அந்த தேசத்தில் ஞானிகள் கொலை செய்யப்படாதபடிக்கு கர்த்தர் காத்து கொண்டார். அப்போ மாறாததெல்லாம் மாறும். யார் மனசு மாறணுமோ நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, மாறிடும். யாருடைய தீர்மானங்கள் மாற்றப்படணுமோ நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அவர்களுடைய டெசிஷன்ஸ், அவருடைய தீர்மானங்கள் மாறிடும். யாருடைய முடிவில் மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அவங்கள்ட்ட போய் மல்லுக்கு நிற்காதீங்க. கர்த்தரிடத்தில் மன்றாடி பாருங்க, அவர்கள் தங்களுடைய முடிவுகளை தாங்களாகவே மாற்றிக்கொள்வார்கள். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? எஸ்தரும் அவளுடைய தாதிமாரும் மொர்தெகாயும் அவனோடு இணைந்த கூட்டத்தாரும் இணைந்து ஜெபித்தார்கள். எழுதப்பட்ட சட்டம் மாற்றப்படவே முடியாது, ஏன்னா அது முத்திரையிடப்பட்டது. ஆனால் கர்த்தர் அந்த சட்டத்தை மாற்றினாரா? ஹல்லேலூயா. மறுபடி மாற்றி அமைக்கப்பட்டதா? யூத ஜனங்களுக்கு ஆபத்தாக இருந்த அந்த சூழ்நிலை களி கூறுதலும் கொண்டாட்டத்தை உண்டாக்கினதல்லவா? மாறாதது மாறும். நீங்கள் ஜெபம் பண்ணா, ஹல்லேலூயா, நீங்கள் விண்ணப்பம் பண்ணி பாருங்க, ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்றிடுவாருங்க. அவருக்கு முன்பாக மாற்றம் அடைய மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு மனுஷனாலும் முடியாது. எந்த சூழ்நிலையும் மாறாமல் அது அப்படி இருக்கவே முடியாதுங்க. மாறாத பிரமாணம்னு சிலதுக்கெல்லாம் இருக்கு. இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரம், இந்த பூமியினுடைய இயக்கம், இதெல்லாம் என்ன செய்யாது? மாறவே செய்யாது. இது நீங்கள் தலைகீழ நின்னாலும் அது என்ன செய்யாது? ஆமாம், மாறாது. நமக்கு பண்டிகை காலங்கள்லாம் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கிறிஸ்மஸ் எப்போ வரும், கிறிஸ்மஸ் எப்போ வரும்னு எப்படி இருக்கும்? அப்படியே அதுக்கு ஆயத்தமாகிட்டு டிசம்பர் 25 வந்த உடனே அந்த சர்வீஸ் முடிஞ்சு காலையில் பார்த்து, ஐயோ கிறிஸ்மஸ் என்ன செய்ய போகுது, முடிய போத, நியூ இயர் என்ன செய்ய போகுது, இது இன்னும் கொஞ்ச நேரம் நீண்டு இருந்தால் எப்படி இருக்கும், நலமாக இருக்கும்னு வாங்க அப்படின்னு சொன்னால் அது நிற்குமா? ஆனால் போயிடும், அப்படி தானே? ஆனால் யோசுவா கர்த்தரை பார்த்து பேசிட்டு சூரியன்ட சொல்கிறான், சந்திரனை பார்த்து சொல்கிறான், நீ ஆயலோனிலும் எஸ்கலோனிலும் தரித்து நில். மாறாத பிரமாணம் இதுக்கெல்லாம். அது 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 வேலையை என்ன செஞ்சிட்டே இருக்கும்? ஆட்டோமேட்டிக்காக செஞ்சிட்டே இருக்கும். ஆனால் மனிதன் ஒருத்தனுடைய வார்த்தையை கேட்டு கர்த்தர் செய்த அந்த நாளை போல ஒரு நாள் அதற்கு முன்பும் இல்லை, அதற்கு பின்பும் இல்லை. நீங்கள் கர்த்தரிடத்தில் மட்டும் விண்ணப்பம் பண்ணிட்டு மாறாத பிரமாணத்தையும் மாற்றிடலாம். அல்லேலூயா. உங்களுக்காக கர்த்தர் அதை செய்வார். இயற்கையவே அவரால் உங்களுக்காக மாற்ற முடியும். அல்லேலூயா. எசேக்கியா ராஜாவுக்கு கர்த்தர் தெய்வீக சுகம் கொடுக்குறார். கொடுத்துட்டு அவன்கிட்ட கேட்குற, அவனுக்கு என்னப்பா அடையாளம் வேணும்ன்ட்டு. அவன் நான் கர்த்தரெல்லாம் சோதிக்க மாட்டேன்னு டயலாக்லாம் விட்டேன். சும்மா கேளு. சூரிய பாகையில் அப்படியே ஒரு 10 பாகையை முன்னாடி ஓட விட்டுருமா? முன்னாடி ஓட விடுறது வழக்கம். ஆனால் இப்போ பின்னாடி 10 பாகை ரிவர்ஸில் போகுது. ஆமீன். இப்போ நம்ம 7:55 இருக்கோம். 8:55 மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 9:55 மாறுறதுக்கு என்ன இருக்குது? அது நேரம் போனதே தெரில. டக்குன்னு போயிட்டுன்ற மாதிரி என்ன செஞ்சிடலாம், சொல்லிடலாம். மறுபடியும் 5 மணி வருமா? சாயங்காலம் 5 மணி வருமா? அல்லது பகல் 12 மணி வருமா? வராது. ஆனால் கர்த்தர் பாருங்க, ஒரு மனுஷன் கண்ணீரோடு ஜெபம் பண்ணதுக்கு அடையாளமா ஒரு 10 பாகையை திருப்பிட்டாரு, ரிவர்ஸ் பண்ணிட்டாருங்க. இந்த கால சக்கரத்தை ஆண்டவர் ரிவர்ஸ் பண்ணிட்டாரு. தேவ பிள்ளைகளே, மாறாததும் மாறும், காலமும் மாறும், இயற்கைகள் மாறும், சட்டங்கள் மாறும், அதிகாரிகள் மாற்றமடைவார்கள், அதிகாரங்கள் மாறும், எதிரானவைகள் மாறும், தடைகள் மாறும், எல்லாவற்றிலும். இதெல்லாம் மாறாதுன்னு நீங்கள் நினைக்கிறதெல்லாம் மாறிடும். ஜெபம் மட்டும் பண்ணிடுங்க, விண்ணப்பம் மட்டும் பண்ணுங்க, மாறாததெல்லாம் என்ன செஞ்சிடும்? மாறிடும். விசுவாசிக்கிறீங்களா? கண்டிப்பாக மாறும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் கர்த்தர் மாற்றங்களை தரப்போகிறார். குடும்பங்களிலே கர்த்தர் மாறுதல்களை தரப்போகிறார். வேலைகளிலே கர்த்தர் நல்ல மாற்றங்களை தரப்போகிறார். தொழில்களிலே நல்ல மாற்றங்களை தரப்போகிறார். கடின இருதயங்களை கர்த்தர் மாற்றப் போகிறார். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான கிரியைகளிலிருந்து அநேகரை மாற்றப் போகிறார். எதிராக இருக்கிறவர்களை கர்த்தர் மாற்றப் போகிறார்.
எல்லா விரோதமான காரியங்களை கர்த்தர் மாற்ற போகிறார். மாறாதவைகளும் மாறும். அல்லேலூயா. நீங்க விண்ணப்பம் பண்ணா நடக்காததெல்லாம் நடக்கும், மாறாததெல்லாம் மாறும். அடுத்து விண்ணப்பம் பண்ணா என்ன நடக்கும் தெரியுமா? அல்லேலூயா. உயர்வுகள் உங்களை தேடி வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஏற்கனவே தானியேலுக்கு 3 வருஷம் நல்ல எஜுகேஷன் கொடுத்து அந்த 3 வருஷத்துக்கு முடிவில் ஃபைனல் எக்ஸாம் வச்சு வைவா வச்சு இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணும்போது எல்லாரை காட்டிலும் இந்த தானியேல் அவனுடைய நண்பர்கள் 10 மடங்கு எப்படி இருக்காங்க? சமர்த்தர்களாக இருக்காங்க. அதனால தேசத்தில் அவங்களுக்கு ஒரு நல்ல பொறுப்பு என்ன செஞ்சாச்சு? கொடுத்தாச்சு. அல்லேலூயா. ஆனால் நம்முடைய தேவன் யார் தெரியுமா? ஜெபம் பண்ணுறவங்களை சாதாரணமான நிலையில் இருக்க வைக்கிறவர் அல்ல. சாதாரணமான அந்த உயர்வுகள் எல்லாம் அசாதாரணமான உயர்வாய் மாற்றுகிறவர். அல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணா சாதாரணமாக இருக்கும் உயர்வுகள் எல்லாம் அசாதாரணமான உயர்வாக மாறிடும். அல்லேலூயா. நீங்க எவ்வளவு திறமையை பயன்படுத்தி எவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க உயர்ந்திருந்தாலும் நீங்க ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு வரும் உயர்வு அது வழக்கமானதா இருக்காது, அது சாதாரணமானதா இருக்காது, அது வழக்கத்திற்கு மாறா, அது அசாதாரணமானதா இருக்கும். இப்ப பாருங்க, அந்த நாட்களில் ராஜாவை தான் எல்லாரும் என்ன செய்வாங்க? கடவுள் மாதிரி நினைச்சு வணங்குவாங்க. இப்ப ராஜா யாரை வணங்குறான்? தானியேலுக்கு முன்பாக மண்டிட்டுட்டான். ஆமென். ரொம்ப ஆச்சரியமான அந்த வார்த்தைகள் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு பாருங்க. 46வது வசனம் 2:46. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான். அப்படின்னா ஈக்குவலா யாருக்கு இணையா மாத்திட்டான்? தானியேலை கடவுளுக்கு இணையா மாத்திட்டான். அதுவும் யார் மாத்துறது? யாரு? ராஜா. இந்த மாதிரிலாம் யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, தனக்கு நிகராகவே யாரும் வருவதை என்ன செய்ய மாட்டாங்க, விரும்பமா. ஆனால் தன்னிலும் மேலே ஒரு கடவுளுக்கு இணையாக இந்த ராஜா எப்படி இருக்கும்? ராஜா வந்து அப்படி நின்னார்னா அமைச்சரவையில் இருக்கிற அத்தனை பேர் என்ன செய்யணும்? வணங்கணும். அல்லேலூயா. ஆனால் இப்போ அத்தனை பேருக்கு மத்தியில் யார் வணங்குறா? ராஜா வணங்குறார். யாரை வணங்குறாரு? தானியேலை. ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுடைய உயர்வுகள் இப்படித்தான் இருக்கும். நீங்க யாருக்கு முன்பாகவும் தலை குனிந்து போக வேண்டிய அவசியம் இருக்காது. உங்களுக்கு முன்பாக தான் பணிந்து செல்ல ஆண்டவர் சூழ்நிலையை தருவாரை தவிர நீங்க பணிந்து போக கர்த்தர் விட மாட்டார். ஹல்லேலூயா. இப்ப பார், தூபம் காட்டுறதெல்லாம் கடவுளுக்கு தான் காட்டுவாங்க. காணிக்கை யாருக்கு கொடுப்பாங்க? கடவுளுக்கு தான் கொடுப்பாங்க. விழுந்து யாரை பண்ணுவாங்க? இப்ப ராஜா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க, இதெல்லாம் செய்யுங்க அப்படின்றான். ஆமென் சொல்லுங்க. இந்த உயர்வுகள் மாத்திரம் அல்ல, அவன் சொல்றான் பாருங்க 48. பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். ஹல்லேலூயா. எவ்வளவு ஹையர் பொசிஷனுக்கு போயிட்டான் பாருங்க. இவன் யாரு? ஒரு அடிமை. எங்கிருந்து வந்தவன்? வெளி தேசத்திலிருந்து வந்தவன். இந்த நாட்டில் இருக்கிற எத்தனையோ ஞானிகளுக்கு மத்தியில், கல்விமான்களுக்கு மத்தியில், மேதைகளுக்கு மத்தியில், அனுபவம் உள்ளவங்களுக்கு மத்தியில், அதிகாரம் உள்ளவங்களுக்கு மத்தியில் திடீர்னு ஒரு உயர்வு. அதுக்கு தான் விண்ணப்பம் பண்ணணும். அல்லேலூயா. நீங்கள் எப்போ ப்ரமோட் ஆகுறீங்கன்னு உங்களுக்கு என்ன செய்யாது? தெரியாது. எப்போ உங்களுக்கு பதவி உயர்வு வருதுன்னு உங்களுக்கே தெரியாது. எப்போ நீங்கள் எல்லாருக்கும் முன்பாக மேன்மைப்படுத்தப்பட போகிறேன் என்பது உங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்போ டஃப்பாக தான் இருக்குது சிச்சுவேஷன். இப்போ இந்த தானியேல் அவனுடைய நண்பர்கள் ஜெபிக்கும் போது அவனுடைய சூழ்நிலை உயிர் பெயரும் இருந்துச்சு. நாளைக்கு ஜீவனோடு இருப்போமா தெரியாது, அப்படிதான் இருந்துச்சு. ஆனால் விண்ணப்பம் ஆமென் சாதாரணமாய் அல்ல, அசாதாரண உயர்வை கொடுத்தது. அவங்கள அழிவிலிருந்து மாத்திரது காப்பாற்றலைங்க, அசாதாரண உயரத்திற்கு அது கொண்டு சென்றது. இப்போ தானியேல் தன்னுடைய நண்பர்களுக்காக அவன் பேசுகிறான். தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதின் பேரில் அவன் சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத் நேகோவையும் பாபிலோன் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். அல்லேலூயா. அப்போ பாருங்க, எல்லாருக்கும் உயர்வு வருது. தெய்வ பிள்ளைகளை நீங்கள் விண்ணப்பம் மட்டும் பண்ணி பாருங்க, உங்கள் லெவலையே வேற லெவலாக மாற்றிடுவார்.
நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அது வழக்கமாக 1 2 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு அப்படி இருக்காது. அல்லேலூயா. ஃப்ரம் 1 to 10 கூட இருக்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எட்டி பிடிக்க முடியாத உயரமாக இருக்கலாம், கற்பனை செஞ்சு பார்க்க முடியாத மேன்மையாக இருக்கலாம். இதுக்கெல்லாம் அடித்தளம் விண்ணப்பம். ஆமென் சொல்லுங்க. நடக்காதது நடக்கும், மாறாததெல்லாம் மாறும். சாதாரண உயர்வு அசாதாரண உயர்வு என்ன செய்யும்? என்னை எவரையும் மேன்மைப்படுத்துகிற அதிகாரம், அந்த வல்லமை யார் கையில் இருக்கு? கர்த்தர் கையில். அவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. யார் ஜோம் பண்ணுறாங்களோ அவங்கள நான் லிஃப்ட் அப் பண்ணணும். யார் ஜோம் பண்ணுறாங்களோ அவங்க தலையை நான் உயர்த்தணும். யார் ஜோம் பண்ணுறாங்களோ அவங்க பேரை நான் பிரஸ்தாபப்படுத்தணும். யார் ஜோம் பண்ணுறாங்களோ அவர்கள் மூலமாக நான் அறியப்படணும். யார் ஜோம் பண்ணுறாங்களோ அவர்கள் மூலமாக என் நாமம் மகிமைப்படணும். கர்த்தர் இதைத்தான் தேடுறாருங்க. தெய்வ பிள்ளைகளே, இந்த தானியேல் தனியாகவும் ஜெபம் பண்ணுற மனுஷன், இணைந்தும் ஜெபிக்கிற மனுஷன். நீங்களும் தனியாகவும் ஜெபம் பண்ணுங்க, இணைந்தும் ஜெபம் பண்ணுங்க. 3 வேளை அவன் ஜெபம் பண்ணான்னு பைபிளில் இருக்கு. தவறாமல் ஜெபம் பண்ணான். உங்கள் ப்ரேயர் லைஃப்பை பில்டப் பண்ணுங்க. அந்த ஆல்டரை கட்டி எழுப்புங்க. ஜெப பலிபீடம் இடிந்து போக விட்டுறாதீங்க. அந்த ஜெபம் என்கிற அக்கினி அவிந்து போக விட்டுறாதீங்க. அந்த ஜெபம் அப்படிங்கிற அனுபவம் எனக்கு கஷ்டம் அப்படி சொல்லாதீங்க. என்னால் ஜெபம் பண்ண முடியல அப்படின்னு வருத்தத்திற்கு இடம் கொடுக்காதீங்க. ஜெபம் பண்ண உங்களை அர்ப்பணிங்க. ஜெபத்திற்கு உங்களை டெடிகேட் பண்ணுங்க. ஒரு தீர்மானத்தோடு நான் ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லி அதில் உறுதியாக அதை செயல்படுத்துங்க. நல்ல ஜெபத்திற்கு பங்காளர்களை உங்களோடு கூட இணைத்து கொள்ளுங்கள். ஒரே ஆவி உடையவர்களாய் இணைந்து ஜெபியுங்கள். உங்கள் பாரத்தை புரிந்து கொண்டு உங்களுக்காக மன்றாடி ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளை உங்களுக்கு இருந்தால் அது உங்களுக்கு பாக்கியம், அது உங்களுக்கு ஆசீர்வாதம். நீங்கள் அப்படி நீதிமான்களா பரிசுத்தவான்களா இணைந்து ஒருவருக்காக ஒருவர் நீங்கள் ஜெபிப்பீர்களானால் அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அது உங்கள் ஜெபத்தை இன்னும் வளருவதற்கு, நீங்கள் சோர்ந்து போயிருந்தால் அது உங்களை உற்சாகப்படுத்துவதற்கு அது உதவியாக இருக்கும். எத்தனையோ வாய்ப்புகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். விண்ணப்பிப்போம், ஜெபிப்போம். நடக்காததெல்லாம் நடக்கும், மாறாததெல்லாம் மாறும். சாதாரணமான நிலையிலிருந்து அசாதாரணமான நிலைக்கு நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.